ஒரு கஸ்டமராக எங்களுக்கு இருக்கிற அந்த மிஸ்கன்செப்ஷன் என்ன? ஜென்ரலி ஒரு ஹவுசிங் லோன் வாங்குற கஸ்டமர் 15 to 20 months போடுவாங்க. அதாவது 20 years to 20 years வரைக்கும் போவாங்க. இவங்க உடனே கால்குலேட் பண்ணுவாங்க, என்ன இஎம்ஐ போட்டு 240 months கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் 20 lakhs நான் 45 lakhs கட்டணுமா சார் கேட்பாங்க. ஸோ அது மந்த்லி அதுதான் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம சொல்றது பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மந்த்லியா. சேலரிடாக இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஹோம் லோன் ப்ராசஸ் அதை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இந்த பிஸ்னஸ் லோனில் இருக்கவங்க அதில் இருக்கிற அந்த நிட்டிகிரிட்டிஸ் ஒரு டீட்டெயில்ன்றது வந்து நம்ம பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேலரிடு பீப்புள். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து காமனாக இப்போ நீங்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே நீங்கள் லோன் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு கஸ்டமராக எங்களுக்கு இருக்கிற அந்த மிஸ்கன்செப்ஷன் என்ன? லோன்னா இது அப்படின்னு ஒரு தப்பான புரிதல் இருக்கும் இல்லையா, எதெல்லாம் அந்த மித்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னென்னத்தோட வராங்க உங்ககிட்ட கஸ்டமர்? ரொம்ப காமனாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கும், ஆனால் அவங்களோட புரிதல் வேறு மாதிரி, அந்த மாதிரி என்னென்ன இருக்குது? ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பேசுறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார். ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்பாங்க, சார் நான் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கினா எவ்வளோ இஎம்ஐன்னு கேட்பாங்க. 20 lakhs வாங்கினா எவ்வளோ இஎம்ஐன்னு கேட்பாங்க. நம்ம கால்குலேட் பண்ணிட்டு 18,000 கிட்ட வரும் சார்ன்றதை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை வருஷம் சார் போடுவீங்கன்னு கேட்பாங்க. ஜென்ரலி ஒரு ஹவுசிங் லோன் வாங்குற கஸ்டமர் 15 to 240 months போடுவாங்க. அதாவது 15 years to 20 years வரைக்கும் போவாங்க. இவங்க உடனே கால்குலேட் பண்ணுவாங்க, என்ன இஎம்ஐ போட்டு 240 months கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் 20 lakhs நான் 45 lakhs கட்டணுமா சார் கேட்பாங்க. 20 லட்சம் லோனு கட்ட வேண்டியது 45. நான் இவ்வளோ கட்டணுமா சார், இதுதான் சார் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிகினிங்லேயே டிபேட் வர ஆரம்பிச்சு. ஸோ நம்ம கஸ்டமருக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா, சார் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா வந்து ஃபினான்ஸ் வாங்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யார்ட்டையா வாங்குங்க, எவ்வளோ கொடுப்பாங்க சார் கேட்போம். 2% கொடுப்பாங்க சார். ஆமாம், 24% அது ஆக்சுவலாக. ஸோ அது மந்த்லி 2%. அதுதான் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம சொல்றது பெர் ஆனம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மந்த்லியா அது ஆனுவலான்னு பெர் ஆனம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கிரெடிட் கார்டுமே நிறைய பேர் வந்து 3% தானே 4% தானே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா மாசத்துக்கு பெர் மந்த் அது இருக்கிறதே அதிகம் கிரெடிட் கார்டு தான் நினைக்கிறேன். டிலே பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆமாம். ஸோ நம்ம கஸ்டமருக்கு சொல்கிறோம், சார் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா 2,000 rupees ஒரு மாதத்துக்கு வெறுமனே இன்ட்ரெஸ்ட் மட்டும். இதுவே நீங்கள் 20 lakhs போட்டீங்கன்னா 40,000 கட்டுவீங்க ஒரு மாதத்துக்கு. ஆமாம், வெறுமனே இன்ட்ரெஸ்ட் மட்டும். கரெக்டுங்களா? 40,000. ஆமாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், 18,000 rupees தான் சொல்கிறோம். இஎம்ஐ பார்த்தா இஎம்ஐ இது வந்து அசலோடு சேர்ந்தது, பிரின்சிபலோடு சேர்ந்தது. ஸோ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் சார், நீங்கள் வந்து 20 lakhs வந்து பேங்க்கோடைய காசாக வச்சுருக்கீங்க. எவ்வளோ வருஷத்துக்கு? 20 yearsக்கு வச்சுருக்கீங்க. 20 yearsக்கு வச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் கட்டி ஆகணும். கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ இதுவே கனெக்ட் பண்ணுங்க, 40,000 பெர் மந்த்னா வருஷத்துக்கு 4.8 lakhs. கரெக்ட். 10 வருஷத்துக்கே அது 48 லட்சம் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும், வெறும் இன்ட்ரெஸ்டே போயிடும். கரெக்ட். அப்போனா 40னா 96 லட்சம் வெறும் இன்ட்ரெஸ்ட். அது இல்லாமல் இந்த 20 லட்சத்தை வேற திருப்பி கொடுக்கணும். ஆமாம், அதாவது அவர் யோசிக்கிற கணக்கு படினா இதுதான் கணக்கு. அப்படி யோசிச்சாங்கன்னா இந்த அப்படி யோசிச்சிங்கன்னா இதுதான் கணக்கு. சரிங்களா? பட் இது அப்படி கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, 20 years நீங்கள் லோன் வாங்குறீங்க, எதுக்காக நாங்கள் 20 years 15 years வாங்குங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறோம்னா, கஸ்டமர் இஎம்ஐ கட்டுறது கம்ஃபர்டபுளாக கட்டணும். கரெக்டுங்களா? ஒரு 40,000 சேலரி வாங்குறாங்கன்னா அவரால் அதிகபட்சம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும்? 25-30 மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் அட்வைஸ் பண்ணோன்னா, உங்களுக்கு எதுவும் போனஸ் வரும்போதோ வேறு ஏதாவது இன்கம் வரும்போதோ ப்ரீக்ளோஷர் ஒரு பக்கம் பார்ட் பேமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணிங்கன்னா கூட நான் சொல்கிற 1 வருஷம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். நான் ஜென்ரலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிளைண்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கும்போது நான் லோன் வாங்கி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. மினிமம் 50% நீ வந்து டவுன் பேமெண்ட் கையிலேருந்து கொடுக்கணும். 50% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ மட்டும் லோன் போகணும். அண்ட் நீ கனெக்ட் பண்ணி பார்த்து உங்களோட இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இன்சென்டிவ்ஸ் வருது, இல்லை பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருது, அதெல்லாம் வச்சு அந்த லோன் ஒரு 5 yearsக்குள்ளே முடிக்க முடியுமா? ஸோ அதான் 5, 50% அண்ட் 5 இந்த ரூல் இருந்து உன்னால் முடியும்னா தென் கோ ஃபார் இட். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை பார்த்தாங்க. ஏன்னா லாஜிக் என்னென்னா 5 yearsல முடிக்கிறோன்னு பிளான் பண்ணால் 3 வருஷத்தில் முடிச்சிருவாங்க. பட் அந்த க்ளோஸ் பண்ணணுன்ற அந்த மென்டாலிட்டியே இல்லைன்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் அவங்க இஎம்ஐ பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. 20 லட்சம் லோனுக்கு 45 லட்சம் கட்டின மாதிரி வந்து நிற்பாங்க நிறைய பேர். இப்போ ஹவுசிங் லோன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் நிற்கிறது வந்து ஒரு பப்ளிக் பேங்க் இருக்குது, அடுத்தது ஒரு ப்ரைவேட் பேங்க் இருக்குது, இல்லை எனக்கு சேலரி அக்கௌண்ட் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முதல்ல யோசிங்க. பப்ளிக் பேங்க்னா நேஷனலைஸ் பேங்க் சொல்லுங்க. நம்ம இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், சிண்டிகேட் பேங்க், கனரா பேங்க், இதெல்லாம் நேஷனலைஸ் பேங்க். ப்ரைவேட் பேங்க்ன்றது இப்போ இவங்க இந்த ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ அந்த மாதிரி. கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கஸ்டமருக்கு வந்து,
உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வச்சுக்கலாம். ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் ரீசேல் அப்பார்ட்மெண்ட் வாங்குறாரு, இங்கே சென்னையில் வாங்குறாரு, ஒரு சிட்டிக்குள்ளே வாங்குறாரு வச்சுப்போம். பட் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 70% ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ தான் இங்கே இருக்குது. இப்போ இருக்கிற நடைமுறை அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இது மாதிரியான பேங்க்ஸ் அப்ளை பண்ணும்போது, இது மாதிரியான பேங்க்ஸ்ன்றது நான் மொத்தமாக சொல்லலை, சில குறிப்பிட்ட பேங்க்ஸ், ஏன்னா உங்கள் மைண்டில் இருக்கிற பேங்க் வந்து கொஞ்சம் டைட்டான பாலிசியோடு இருப்பாங்க. சரிங்களா? இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ என்னவோ அதுலேருந்து உங்களுக்கு 80% வரைக்கும் தான் லோன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூல 80% வரைக்கும் தான் பேங்க் பண்ணுவாங்க. 20 நீங்க கையில இருந்து கொடுக்கணும். கரெக்ட். இப்போ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க, இந்த 1 கோடி ரூபாயில் வந்து 70% தான், அதாவது 70 lakhs தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ, 30 lakhs அவர் பிளாக்ல கொடுக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? இன்னும் ஒரு 80%னா இன்னொரு எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட ஒரு 24 lakhs அகைன் அவர் அக்கௌண்ட்ல கொடுக்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி காஸ்ட் வந்து அவர் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா கஸ்டமருக்கும் இருந்தாலும் சந்தோஷம் தான், கொடுத்துக்கலாம். கரெக்ட். பட் சம்டைம்ஸ் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த பேங்க்ல தான் லோன் வேணும், இதுதான் நல்ல பேங்க்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணுறாங்க, கூட ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறாங்க, கூட ஒரு கார் லோன் டாப் அப் அப்ளை பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற நகையை வித்துடுறாங்க. அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் இதை விட, இல்லையா? இதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த வாங்கின எது நீங்கள் டச் பண்ணாலுமே நான் இதே கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூக்கு அப் டு 100% வரைக்கும் பண்ண முடியும், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் வேல்யூ. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா பாருங்க, இப்போ பேங்க்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூல 100% நிறைய பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக இந்த நேஷனலைஸ் பேங்க், நிறைய லெண்டிங் கொடுக்குற ஃபேமஸான பிரைவேட் பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. 80% வரைக்கும் தான் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ 1 கோடி ரூபா அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூன்னு வச்சுக்கோங்க, 80 lakhs வரைக்கும் தான் பண்ணுவாங்க. அந்த மீதி 20 லட்சத்துக்கு இந்த கஸ்டமர் வந்து கோல்டு லோன் வாங்குவாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு பர்சனல் லோன் வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து 14-15% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். கரெக்ட். இப்போ இது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் சொல்லி, இப்போ உங்ககிட்ட வந்தால் 100%க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூக்கு பண்ற பேங்க்ஸும் இருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ இல்லாத பண்றவங்களுக்கும் இருக்காங்க. கரெக்ட். மார்க்கெட் வேல்யூக்கு பண்றவங்க, மார்க்கெட் வேல்யூ இருக்கும்போது நான் சொல்றது எல்லாமே நம்ம சொல்ற எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ கம்மியாக இருக்குது. இது மாதிரி கஸ்டமருக்கு நம்ம அப் டு 100% ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ வரைக்கும் லோன் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஈவன் மோர் தென் 100% கூட பண்ணலாம், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் வேல்யூ சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில். அந்த மாதிரியும் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இன்னும் அவைலபிள் இருக்குது. தேர் ஆர் பேங்க்ஸ் அண்ட் எஸ் ஹவுசிங் லோனாக கொடுக்குறாங்க. எஸ், ஹவுசிங் லோன் அப் டு 100% ஆஃப் த டெவலப்மெண்ட் காஸ்ட்டுக்கு பண்ணலாம். எனிவே பேங்க் பொறுத்த வரைக்கும் சார், ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டில் கஸ்டமருடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும். நாளைக்கு எதுவும் டிஃபால்ட் ஆச்சுன்னா கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்காதா, அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போ லேண்டு என்டையர் லேண்டோட காஸ்ட்டு குஷன் இருக்கும்போது நம்ம 100% போகலாம் இல்லையா? ஹோம் லோன் டைப்ஸ் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு, ஃப்ளோட்டிங் ரேட், இது 2 டைப் தான். ஹோம் லோனாக பார்த்தா இன்னைக்கு சொல்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்க. ஆமாம், 2 டைப் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இப்போதைக்கு இருக்கிறது ஃப்ளோட்டிங் தான் இருக்குது. ஃபிக்ஸட் யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது, யாருமே பண்ணுறது எல்லாமே ஃப்ளோட்டிங் தான். இப்போ என்ன கோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்? 8.5 லீஸ்ட். 8.5 லீஸ்ட். மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்றது, அன்அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் இன்கம் இருக்கிற கஸ்டமர் அது மாதிரிலாம் இருக்காங்கன்னா 12-13 வரைக்கும் கூட போக வாய்ப்பு, 12-13% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் தே ஆர் நாட் பேங்க்ஸ், நேஷனலைஸ் பேங்க்ஸ் இருக்க மாட்டாங்க, பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். பேங்க்குமே இப்போ நிறைய பேங்க்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பேங்க்லாம் இந்த ப்ரொஃபைல் டச் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ பேங்க்கே அதுக்கு ஒரு டீம் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே பண்ணுறாங்க. இப்போ ஈவன் வித்தவுட் ஐடி இருக்கிற கஸ்டமருக்கு பேங்கே ஃபண்ட் பண்ணுறாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், 11-12% பேங்கே சார்ஜ் பண்ணிட்டு பேங்கே பண்ணுறாங்க. ஈவன் கஸ்டமருக்கு பேங்க் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமான விஷயம், இந்த சேலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்கும்போது கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கிரெடிட் ஸ்கோர்னா சிபில் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பேசிக்ஸ் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். சிபில்ன்றது சிம்பிள் சார், ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சிபில்ன்றது என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எனி அப்ரூவ்டு பேங்க் ஆர் அப்ரூவ்டு என்பிஎஃப்சி, எய்தர் அது முத்தூட் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், இல்லை ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும். நான் 3 எக்ஸாம்பிள் கோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எனி லெண்டர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய ரீபேமெண்ட்டை பற்றின பிஹேவியர் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோ பேங்க்கோ வந்து இந்த சிபிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, பண்ணி வைப்பாங்க. எவ்ரி மந்த் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, என்ன ரேட்டில் வாங்கியிருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் விட்டுடாமல் எவ்ரி மந்த் நீங்கள் பணம் ஒழுங்காக கட்டுறீங்களா இல்லையா, எந்த மாதிரி கட்டுறோம், கரெக்டாக கட்டுறோமா, இஎம்ஐ வந்து 5th அன்னைக்கு கட்டணும்னா 5th அன்னைக்கு கட்டுறீங்களா, இல்லை ஒரு நாள் விட்டு கட்டிட்டுருக்கீங்களா, இல்லை ஒரு மாதம் தள்ளி போட்டு கட்டுறீங்களா, எத்தனை நாள் டிலே பண்ணுறீங்கன்னு முத கொண்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது எதுக்காகன்னா வந்து முன்ன காலத்தில் சிபில்லாம் கிடையாது. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து எப்படி கணக்கு கொடுக்குறோம், திருப்பி அவர் எப்படி கட்டுவாருன்னு அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கா, அவர் நல்லவர் தானான்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த ஒரு டூலுமே கிடையாது. இப்போது அவருடைய ரீபேமெண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை நம்ம சிபில் பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஸ்கோர். இதெல்லாம் இந்த நான் சொன்ன பேராமீட்டர்லாம் பேஸ் பண்ணி அது ஒரு ஸ்கோர் வந்து கிரியேட் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 750 மேலே அப்படின்னா நல்ல ஸ்கோர். சிபில் வந்து மேக்ஸிமம் 900, நீங்கள் 750க்கு மேலே இருந்தாலே அது ஒரு நல்ல ஸ்கோர் தான். 750க்கு மேலே இருந்தால் நல்ல ஃப்ளாட் இப்போ இஎம்ஐயில் இருக்கு எனக்கு. அண்ட் அந்த ஃப்ளாட்டை நான் விற்கணும்னு பார்க்குறேன். ஓகே, அவங்க பையர் வந்து இன்னொரு இதில் வராங்க. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன், என்னென்ன ப்ராசஸ்? ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ப்ராசஸ் தான் சார். என்னன்னா சார், இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், சரிங்களா? ஸோ ஜென்ரலி என்ன இருக்கும், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கையில் வச்சுருப்பீங்க, பேங்க் எல்லா ப்ராசஸும் பண்ணும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு செக் கிளம்பிடுவோம், சரிங்களா?